7 கிலோமீட்டருக்கு வந்துட்டு வந்து நின்றுச்சு. அவனுக்குள்ளே நிப்பாட்டிருச்சுன்னா என் பிள்ளைய நாங்கள் காப்பாற்றிருப்போம். 11 வாரம் நாங்கள் பிள்ளை இழந்து தவிச்சு தவியோடு இருக்கோம். நாங்கள் நாட்டில் பொண்ணுக்கு ஞாயிற்றுக்கிழமை என் பொண்ணுக்கு வளகாப்புக்கு தான் நாங்கள் போகிறோம். போன இடத்துல இப்படி தவறி வாழ்ந்து விட்டப்ப நான் உயிரை விட்டுருவானே. அங்குள்ள எல்லாருமே உதவி செஞ்சாங்க. கொல்ல வண்டி நிற்கவே இல்லை இந்த இடத்துல. உங்க அப்பனுக்கு என்ன மாதிரி சொன்னேன் என் அம்மா பதினோரு பேர் பண்ணாங்க. போன இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரே வாந்தி பிள்ளைக்கு. ட்ரெயினில் போகும்போது வாமிட் எடுக்கல விழுந்துட்டாக்கூட. சைக்கிள் பிடிச்சி இழுக்க முடியல எங்களால். இன்னும் நிற்கல. 7 கிலோமீட்டருக்கு வந்துட்டு வந்து நின்றுச்சு. அவனுக்குள்ளே நிப்பாட்டிருச்சுன்னா என் பிள்ளைய நாங்கள் காப்பாற்றிருப்போம். அந்த இடத்துல பாட்டில் போய் ஒரு கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா நாங்கள் பிள்ளைய காப்பாற்றிருப்போம். இவ்வளோ கிலோமீட்டர்லேருந்து இவ்வளோ தூரம் காப்பாற்றணும்னா நாங்கள் எப்படி காப்பாற்ற முடியும்? பிள்ளைய போய் ஒரு மாதமாக இருக்க பிள்ளைய ஒன்றும் இல்லாமல் இருந்தால் எப்படி காப்பாற்ற முடியும்? நாங்கள் பிள்ளைய இப்படி 11 வாரம் நாங்கள் பிள்ளைய இழந்து தவிச்சு தவியோடு இருக்கோம். நாங்கள் நாட்டில் வாழலாமா? நாங்கள் எங்கம்மா போறீங்க? நாங்கள் இருந்து சங்கரவயலுக்கு, சென்னையிலேருந்து சங்கரவயலுக்கு போகிறோம். வளகாப்பு போறோம். நாங்கள் என் பொண்ணுக்கு ஞாயிற்றுக்கிழமை என் பொண்ணுக்கு வளகாப்புக்கு தான் நாங்கள் போகிறோம். போன இடத்துல இப்படி தவறி வாந்தி எடுத்து விழுந்து செயினும் இல்லாம ஒண்ணும் இல்லாம தட்டடிஞ்சு நாங்க நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கோம். நீங்க செயின் இழுத்தோன்னா ட்ரெயின் நிக்கவே இல்லை. ட்ரெயின் நிக்கவே இல்லை. ஃபுல்லா இழுத்தாச்சு. எல்லாவங்களும் இழுத்து அங்குள்ள எல்லாருமே உதவி செஞ்சாங்க. கொல்ல வண்டி நிக்கவே இல்லை இந்த இடத்துல. வந்து 7 கிலோமீட்டருக்கு இங்கிட்ட வந்து நின்னா நாங்க பிள்ளைய எப்படி காப்பாத்துவோம்? ஒரு மாசமா இருக்க பிள்ளைய, கீழே விழுந்த பிள்ளைய நாங்க எப்படி காப்பாற்ற முடியும்? காப்பாற்ற முடியாம இன்னைக்கு செத்து இன்னைக்கு போனவாடு இன்னைக்கு விருதாச்சலத்துல ஹாஸ்பிட்டல் உட்காந்துக்கிட்டு இருக்கு. நாங்க வச்சு விருதாச்சலத்துல இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு விருதாச்சலத்துல வச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க எப்படி பண்ணாங்க? என்னதான் செய்ய சொல்லுங்க. அப்போ 8 மணில இங்க தான் இருக்கோம். இன்னைக்கும் நாங்க வீட்டுக்கு போனதுல நேற்று 8 மணிக்கு நாங்க ஆரம்பிச்சது. படிச்சிருக்கா? ட்ரெயினில் வந்தோம் நாங்கள். ஒரு அந்த ட்ரெயின் நிப்பாட்டுறது அதுக்குரிய அந்த இது இல்லை. நான் ரொம்ப நிப்பாட்டு இருந்தால் உடனே என் பொண்ணை காப்பாற்றிருக்கலாம். ஒரு குறைஞ்சது 10 கிலோமீட்டர் தாண்டி வந்து தான் ட்ரெயினே நின்றுது. அதனால் அது எப்படி செத்தா எப்படி இது பண்ணாலே ரொம்ப ஆயிடுச்சு. நாங்கள் 1 கிலோமீட்டர் இப்போ ட்ரெயினை வச்சு நிப்பாட்டிருந்தோம்னா நாங்கள் எப்படியும் என் பொண்ணை காப்பாற்றிருப்போம். நாங்கள் வெள்ளிக்கிழமை கூட்டிட்டு போக கூடாதுன்னு தான் நீ கூட்டிட்டு போனாங்க. வியாழக்கிழமை கூட்டிட்டு போனா வெள்ளிக்கிழமை போயிடுவோம். சனிக்கிழமை கூட்டிட்டு போக கூடாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில வளவா போட்டு அரிசி எல்லாம் வாங்கி எல்லாம் வாங்கி அவங்க வீட்டுக்காரங்க கேட்கனே நடந்து வந்தான். சொல்லிட்டீங்களா? திரும்பி போறீங்களா? அம்மா என் தங்கத்தை அளவு வந்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூட எங்க போகணும் கேளுங்க. ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டானே. ஆத்தே அவ அப்பன் செத்துருவானே. பொட்டப்ப நான் உயிரை விட்டுருவானே. என் தங்கம் உங்க அப்பனுக்கு என்ன மாதிரி சொன்னேன் என் அம்மா செல்லு கிடைச்சிட்டா.